வாழ்ந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைகிறார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் போராட்டம் கஷ்டம் நிறைந்தாலும் அஞ்சிடேன் அஞ்சிடேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். நிந்தைகள் குறைகள் மிகுந்தாலும் நண்பர்கள் பகையாய் மாறினாலும் கலங்கிடேன் கலங்கிடேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். வேதனை சோதனை சொல்லிட்டாலும் நோவுகள் கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்திடேன் சோர்ந்திடேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். துன்பங்கள் துயரங்கள் தோன்றினாலும் செல்வங்கள் சீரப்பு இழந்தாலும் ஆழிந்திடேன் ஆழிந்திடேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். வாட்டினாலும் ஆத்மாமாய் எண்ணி தள்ளினாலும் விழுந்திடேன் விழுந்திடேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன் நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களுடைய அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கும் வேண்டுவதற்கும் ஏற்றதாய் அமையும். இது அநேகருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு காரியம். மத்திய 8ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்திலே, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனின் வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அவனுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இந்த 100க்கு அதிபதியானவன் முதலாவது தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரன்
சுகமில்லை என்று சொன்னால் பணத்தை கொடுத்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாப்பா, வேண்டுமானால் இன்னொரு சகோதரியோ சகோதரியோ கூட அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதியானவன் அந்த வேலைக்காரனை குறித்து கர்சனையுடையவனாயிருந்தான். ஒரு ஏழையாயிருந்தாலும், ஒருவேளை அற்பமான வேலை செய்கிறவனாயிருந்தாலும், அவனை குறித்து ஒரு கர்சனையுடைய ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்து அங்கு இயேசுவிடத்தை பேசுவதை பார்க்கிறோம். அவனுடைய வார்த்தைகளும் அவருடைய செய்கைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிறது. அவனை அற்பமாக எண்ணி அப்படியே விட்டுவிடவில்லை. அவனுக்கு வேண்டியவளை செய்வதற்கு அவன் கரிசனை கொண்டு செயல்பட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதோடு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகமடைந்து விடுவான் என்ற பெரிய விசுவாசம் உடையவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் வேலைக்காரன் சுத்தமாய் விடுவான் என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்த ஒரு மனிதன். அந்த வார்த்தைகளை கேட்ட இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்குள்ளாக நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அவனுடைய காரியங்களை அவர் கண்டு தெளிவாய் ஒரு காரியம் சொன்னார். காணவில்லை, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு நீ பந்தி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு மேலான பரலோக ராஜ்யத்தின் காரியத்தையும் கூறிவிட்டு வாசிப்போம். 12ஆம் வாக்கியம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவனுடைய வேலைக்காரன் அவனுடைய விசுவாச வார்த்தையினாலே சுகமடைந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவனுடைய அன்பை, கிறிஸ்துவினுடைய பண்பை, கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் பெற்று வாழ வேண்டுமானால் நமக்குள்ளாய் விசுவாசம் தேவை. நம்முடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்று சொன்னார். உடனே மகள் பிசாசின் கொடூரமான தன்மையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உடைய விசுவாசத்தின்படி தேவன் உனக்குள்ளாக அற்புதங்களை செய்து உன்னை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியடைவோம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்குவோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, விசுவாசத்தினுடைய பெரிதான ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் தொடர்கிறதாயிருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு அதிசயத்தை காண செய்யும். நாங்களும் அந்த விசுவாசத்திலே வேரூன்றி வளரத்தக்கதாக எங்கள் விசுவாசம் பெருகச் செய்யும். தயவுள்ள கரம் தாங்கி ஏந்தி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர்,
புத்தூர், திருச்சி 620017, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938, 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 620017, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 9842365132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.